அனைவருக்கும் வணக்கம். சபாஷ் பாபு என்ற இந்த நிகழ்ச்சியின் 7வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில சந்திரபாபு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சுவையான விஷயங்கள், அவர் பாடிய பாடல்கள் இதெல்லாம் கடந்த 6 பகுதிகளா நம்ம பார்த்துட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1962ஆம் ஆண்டு ஏவிஎம் தயாரித்த திரைப்படம் அன்னை. இது ஒரு மாபெரும் வெற்றி படம். இந்த படத்துக்கு சுதர்சனம் இசையமைச்சிருப்பாரு. இதுல கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை. சந்திரபாபு பாடியிருப்பாரு. இந்த பாட்டை சந்திரபாபுவை மனசுல வச்சுதான் கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம். சந்திரபாபு கடைசி வரைக்குமே ஒரு கற்பனை வாழ்க்கையிலே தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் இந்த யதார்த்த வாழ்க்கைக்கே வரவே கிடையாது. சந்திரபாபுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸு. நடிகர் ஸ்ரீராம், நடிகர் ஜெமினி நேசன், ஆர்எஸ் மனோகர். இதில் ஸ்ரீராம் கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமாவை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார். 2 பேருமே எப்போ மீட் பண்ணாலுமே இந்தியா காஃபி ஹவுஸில் மீட் பண்ணுவாங்க. மணிக்கணக்கில் சினிமாவை பற்றி மட்டும்தான் பேசுவார். டைரக்ஷன், மியூசிக், ஃபாரின் ஃபிலிம்ஸ் இதை பற்றியெல்லாம் தான் பேசுவார். ஜெமினி கணேசனோடு சேரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹோட்டல், கிளப்பு, குடி, பலான விஷயங்கள் இதெல்லாம் தான் ஜெமினி கணேசனோடு சேர்ந்து செய்வார். இந்த கூடாத நட்பு தான் பிற்காலத்தில் ஜெமினி கணேசன், சந்திரபாபு, சாவித்ரி 3 பேரோட வாழ்க்கையிலுமே பெரிய பிரச்சனையா வந்தது. மனோரமா சந்திரபாபுவோட ஃபேன். மாலையிட்ட மங்கை படத்தில் அவங்க நடிச்சிட்டு இருக்கிற டைமில் ஒரு ஃபங்க்ஷனில் சந்திரபாபுவை பார்க்குறாங்க. அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவர் கோட்டு, சூட்டு, டை அப்படின்ட்டு ரொம்ப ஃபாரினர் கெட்டப்பில் இருக்காரா, எப்படி போய் பேசுறது அப்படின்னு ஒரு தயக்கம். அப்போது எல் விஜயலட்சுமிகிட்ட சொல்கிறாங்க, என்னை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க சந்திரபாபுகிட்ட அப்படிங்கிறாங்க. எல் விஜயலட்சுமி கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இவங்க பேர் மனோரமா, இப்போ தான் இந்த படத்தில் தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சந்திரபாபு ஹலோ அப்படின்ட்டு போயிடுறாரு. மனோரமாவுக்கு ரொம்ப ஏமாற்றம். என்னடா இவர்கிட்ட பேசணும்னு பார்த்தா பேசவே முடியலையே அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. சந்திரபாபு மற்ற எல்லாத்துட்டையும் பேசிகிட்டு இருக்காரு, ஜாலியாக பேசுகிறாரு, சிரிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்புறம் மனோரமா நேராக சந்திரபாபுகிட்ட போகிறாங்க. ஏங்க எங்கிட்டலாம் பேசவே மாட்டிங்களா, என்கிட்ட பேசணும்னு ஆசையே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு ரொம்ப அப்பாவியே கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே சந்திரபாபு பயந்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எங்கே மீட் பண்ணுறாங்க அப்படின்னா, போலீஸ்காரன் படத்தில் மீட் பண்ணுறாங்க. சந்திரபாபுக்கு ஜோடி மனோரமா. ஸ்ரீதர் காட்சியை விளக்குறாரு. நீங்கள் மனோரமா லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறாரு. இதை கேட்டோன்னே சந்திரபாபு என்ன சொல்கிறாரு, ஒரு மனுஷனுக்கு கெட்ட காலம் வந்தாலும் வரலாம், ஆனால் எனக்கு வந்த மாதிரி யாருக்குமே வரக்கூடாது. நான் இருக்கிற இருப்புக்கு நான் மனோரமா லவ் பண்ணுமா, எல்லாம் என் விதி அப்படிங்கிறாரு. விளையாட்டாக தான் சொல்கிறாரு. இதை மனோரமா ரொம்ப ரசித்து சிரிக்கிறாங்க. சந்திரபாபு கிட்ட இருந்தது தன்னம்பிக்கையா தலகணமா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. பல சமயங்கள் அவர் பேசுறதை கேட்கும்போது ரொம்ப ஹிட்வைட்டாக இருக்காரு அப்படின்னு தான் தோணும். ஒரு தடவை இலங்கை வானொலியில் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, உலகத்திலேயே சிறந்த நடிகர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேள்வி? உலகத்திலேயே சிறந்த நடிகர் யார்? சந்திரபாபு பதில் சொல்கிறாரு, there is only one, சந்திரபாபு. அடுத்தது சிவாஜி கணேசன், அவரும் நல்லா நடிப்பார் அப்படிங்கிறாரு. இந்த பேட்டியை கட்டோன்னே சிவாஜி ரசிகர்களுக்கெல்லாம் கடுமையான கோபம் வந்துடுது. அவங்க கண்ணா பின்னான்னு விமர்சனம் பண்ணுறாங்க. வாயாலே கெடுறது அப்படிங்கிறது சந்திரபாபு கிட்ட பெரிய மைனஸ் பாயிண்ட். சந்திரபாபுவோட நட உட பாவனை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாரினர் மாதிரியே தான் இருக்கும். அதே ஸ்டைல் தான் முன்னவர். பேசும்போது இங்கிலீஷில் தான் பேசுவார். அவர்கிட்ட நீங்கள் தமிழ் கொடுத்தீங்கன்னா எழுத்து கூட்டி தான் படிப்பார். இங்கிலீஷ் சரளமாக வரும். இத்தனைக்கும் பெரிய படிப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் எல்லாமே கேட்குற அறிவு தான். அதுலேயே அவர் வளர்ந்தவர். அவருக்கு பாட்டு, ஆங்கில பாடல்கள் தான் பிடிக்கும், ஆங்கில நடனம் பிடிக்கும். இவருக்கு தீனி போடுற மாதிரி அமைஞ்ச ஒரு படம் பதிபக்தி. இந்த படத்தில் ஒரு பாட்டு ராக் 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 அண்ட் ரோல்னு ஒரு பாட்டு
அந்த பாடலுக்கு வந்து அற்புதமாக டான்ஸ் அடிப்பார் சந்திரபாபு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னும் வரும், கிளாசிக்கலும் வரும். பாலையா வந்து ஒரு பக்கம் பாடுவார். பாலையாக்கு வந்து விஎன் சுந்தரம் பாடியிருப்பார், சந்திரபாபு பாடியிருப்பார். ரொம்ப அருமையான பாடல். இந்த பாடலில் வந்து சந்திரபாபுவோட நடனம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். Rock, 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 rock and roll. Shake, 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 shake and roll. Talk, 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 talk and roll. பீவண்ண முதலை கார்டனில் சந்திரபாபு ஃபேமிலி குடியிருக்கும்போது அவங்க வீட்டுக்கு கீழே வந்து ஒரு ஃபேமிலி வராங்க. ஆரம்பத்துலேருந்தே சந்திரபாபுவோட பேரண்ட்ஸுக்கு அந்த ஃபேமிலியை கண்ட பிடிக்கல. அந்த குடும்பத்தில் வந்து ஒரு பொண்ணு இருக்கா. அவள் போகும்போது வரும்போதெல்லாம் சந்திரபாபு பார்த்து விஷ் பண்ணுவா. சந்திரபாபு வந்து வணக்கம் வைப்பார். ஒரு நாள் வந்து சந்திரபாபுக்கு கடுமையான காய்ச்சல், படுத்த படுக்கையாக இருக்கார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே அந்த பொண்ணு கிடுகிடுன்னு மாடிக்கு வந்து சந்திரபாபு பார்த்து பேசிட்டு நல்லா விசாரிச்சுட்டு போகிறாள். அப்படி அவள் வரும்போது பார்த்தா சந்திரபாபுவோட பேரண்ட்ஸ் வந்து வழிமறிக்கிறாங்க. வழிமறித்து கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. அம்மா, அப்பா, அக்கா 3 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. அந்த பொண்ணு கீழே போய் வீட்டில் விஷயத்த சொல்லிடுறா. சொன்னோன்னா அவங்க அங்கேருந்து சத்தம் போடுறாங்க, என் பொண்ணை நீங்கள் எப்படி தப்பாக பேசலாம் அப்படின்ட்டு. இவங்க மாடியிலேருந்து கத்துறாங்க, அவங்க கீழேருந்து கத்துறாங்க. எல்லாம் ஒரு கூட்டம் கூடி போயிடுது. விஷயம் வந்து சந்திரபாபுக்கு தெரிஞ்சவொன்னே அவர் என்ன பண்ணுறாரு, ரூம் விட்டு வெளியே வர்றாரு. வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவை கண்ணாபின்னு சத்தம் போடுறாரு. ஏன்பா நீ ஒரு சுதந்திர போராட்ட வீரர், நீயே வந்து ஒரு பொண்ணை இப்படி தப்பாக பேசலாமா? அவங்களுக்கு தான் அறிவு இல்லை, அம்மாவுக்கும் அக்காவுக்கு அறிவு இல்லை, பேசுகிறாங்கன்னா நீ அதை வேடிக்கை பார்க்கலாமா? நீ கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சத்தம் போடுறாரு. ஏம்மா நீயே ஒரு பொண்ணு தானே, உன் பொண்ணை யாராவது இப்படி பேசினா உனக்கு எப்படிமா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க அக்காவையும் சத்தம் போடுறாரு. போட்டுட்டு அந்த பொண்ணை மேலே வர சொல்கிறாரு. அந்த பொண்ணு மேலே வந்தோடனே அப்பா, அம்மா, அக்கா 3 பேருமே வந்து அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு. 3 பேரும் மன்னிப்பு கேட்குறாங்க. கேட்ட உடனே என்ன பண்ணாரு தெரியுங்களா? அப்பா, அம்மா, அக்கா 3 பேரையும் வீட்டை விட்டே விரட்டிடுறாரு. இதுதான் சந்திரபாபுக்கு வந்த உச்சபட்ச கோபம். வீட்டை விட்டே விரட்டிடுறாரு. பின்னால் அந்த பொண்ணும் நடித்து ஒரு சினிமா நடிகையே வராங்க. அவங்க யார் அப்படின்னா, அவங்க தான் நடிகை விஜயகுமாரி. ஆயிரத்தி 1966ஆம் ஆண்டு சந்திரபாபு ஒரு படம் எடுக்கிறாரு. படத்தோட பேர் தட்டுங்கள் திறக்கப்படும். மனோகர், சாவித்ரி, கேஆர் விஜயா நடித்த படம். கண்ணதாசன் பாடல்கள், எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக். இந்த படத்துக்காக வந்து ஒரு சீன் ஷூட் பண்ணுறாங்க. எப்படின்னா பிரிட்ஜிலேருந்து ஓடுற ட்ரெயினில் குதிக்கணும், குதித்து அந்த ட்ரெயின் மேலேயே ஓடணும். இதை வந்து வாலாஜாபாத் பக்கத்தில் ஷூட் பண்ணுறாங்க. மத்தியான நேரம் ட்ரெயின் வருது. வந்தோடனே சந்திரபாபு வந்து பிரிட்ஜிலேருந்து குதிக்கிறார். டூப்பே இல்லாமல் குதிக்கிறாரு. குதித்து அந்த ட்ரெயின் மேலே அவரே ஓடுறாரு. கடைசி வரைக்கும் ஓடுவார். அந்த ஷாட் முடிஞ்சதுன்னு பார்த்தா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு சந்திரபாபு. என்ன அப்படின்னா ஓவர் ஹீட்டு, காலுக்கு அடியில் பூரா கொப்பளிச்சு போயிடுது, கால் வீங்கிடுது. இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. விஷயம் கேள்விப்பட்டு சாவித்திரி ஓடி வராங்க. ஓடி வந்து அழறாங்க. பாபு என்ன பாபு இப்படி பண்ணிட்ட, என்ன இப்படி பண்ணிட்டேன்னு அழறாங்க. இந்த படம் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்தே ஜெமினி கணேசனுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை. இந்த படத்தில் சாவித்திரி நடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப குறியாக இருக்கார். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து சாவித்திரி வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய பணம் கொடுக்குறாங்க. இவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுறாரு. அங்கே சாவித்திரி போய் உட்காந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஜெமினி கணேசன் எடுத்த வரைக்கும் படத்தை ரஷ் போட்டு பார்க்குறாரு. பார்த்த உடனே என்னென்ன தெரில, இவருக்கு ஏதோ ஒரு ஜெலஸாக தான் இருக்கும். அது அநேகமாக ஒரு ஜெலஸ் வந்துடுது சந்திரபாபு மேலே. ஏன்னா அந்த மாதிரி டூப்பே இல்லாமல் குதிக்கிறது, ட்ரெயின் மேலே ஓடுறது அப்படிங்கிறதுலாம் பெரிய பெரிய ஹீரோக்கள் யாருமே நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் சந்திரபாபு பண்ணியிருக்காரு. உடனே ஜெமினி என்ன பண்ணுறாரு, இனிமேல் இந்த படத்தில் சாவித்திரி நடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிடுறாரு. சந்திரபாபு டிஸ்சார்ஜ் ஆகி வர்றாரு. அடுத்த நாள் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும். ஜெமினி என்ன பண்ணுறாரு, இனிமேல் அவன் நடிக்க மாட்டாப்பா அப்படிங்கிறாரு. டே கணேசா, என்னடா இப்படி சொல்கிற, படம் முடிய போதுடா, இன்னும் கொஞ்சம் இடத்த முடிச்சிடலாம்டா, இந்த மாதிரி நேரத்தில் ஏன்டா இப்படி சொல்கிற அப்படிங்கிற. ஏன்னா 2 பேரும் வாடா போடான்னு பேசிக்கலாம் அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸு. அதெல்லாம் முடியாது, இனிமேல் இந்த படத்தில் சாவித்திரி நடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிடுறாரு. டே என்னால் படத்தை முடிக்க முடியாதுடா, ஏகப்பட்ட கடன் இருக்குடா அப்படிங்கிறாரு. எதையுமே ஜெமினி காதல் போட்டுக்கல.
அங்கே என்ன பண்ணுறாரு, சாவித்திரி வீட்டில் போய் உட்காந்துடுறாரு. நீ ஷூட்டிங் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை வெளியே விடலை. சந்திரபாபுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, விஷம் குடிச்சிடுறாரு. விஷம் குடித்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுறாரு. அப்பவும் வந்து ஜெமினி வந்து நம்மள, அவன் ஒரு நடிகன், அவன் சும்மா நடிக்கிறான், அவன்லாம் விஷம் குடிக்க மாட்டான் அப்படிங்கிறாரு. ஆனால் விஷயம் கேள்விப்பட்ட சாவித்திரி வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்தோடனே கேட்குறாரு, உனக்கு நான் முக்கியமா சந்திரபாபு முக்கியமான்னு. அதுக்கெலாம் அவங்க பதிலே சொல்லலை, கிளம்பி வந்துடுறாங்க. வந்த பிறகு வந்து ஹாஸ்பிட்டல்லே இருக்காங்க. சந்திரபாபு பிழைச்சிக்கிறாரு. பிழைச்சதுக்கு அப்புறம் வந்து சாவித்திரி நடித்து கொடுக்குறாங்க. இத்தனைக்கு சந்திரபாபு எப்படி கெஞ்சுறாரு அப்படின்னா, எனக்கு இந்த படத்துக்கு வந்து சாவித்திரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நான் எல்லா பணத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன், படம் எடுத்துட்டேன்னா நான் எல்லா பணத்தையும் கொடுத்துருவேன், எந்த பணமும் நான் உனக்கு பெண்டிங் வைக்க மாட்டேங்க கணேசா, கொஞ்சம் நடிக்கிறதுக்கு மட்டும் அனுப்பிச்சு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஜெமினி அதை பண்ணலை. சந்திரபாபு பழிச்சிட்ட உடனே கம்ப்ளீட்டாக படத்தை முடிச்சிடுறாங்க. இத்தனையும் முடித்த பிறகும் அந்த படம் வந்து ஒரு ஃபெயிலியர் படம். இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் படம், யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருப்பார் சந்திரபாபு. எல்லா பாடல்களுமே நல்லாயிருக்கும். இருந்தாலும் வந்து படம் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுது. ஒரு வறுமையோட பிடியில் மாட்டுறார் சந்திரபாபு. கண்மணி பார்த்தா மனிதன் பிறந்தது குரங்குத்தான் என சொன்னது. இந்த பதிவில் வந்து சந்திரபாபுவோட வாழ்க்கையில் நடந்த சில சுவையான விஷயங்கள், அவர் பாடிய ஒரு சில பாடல்களை பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.